السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال نبينا صلى الله عليه وسلم كل عمل ابن آدم له إلا الصوم فإنه لي وأنا أجزي به أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மேலான சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்ம எல்லாம் ஒரு உயர்ந்த உன்னதமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நம்மை படைத்திருப்பது, அதனினும் மேலாக இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருப்பது என்பது அல்லாஹ் நம் மீது நிறைய கருணை கொண்டுள்ளான் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த மேலான நன்னாளிலே நாம் அல்லாஹ்விடம் நிறைய இறைஞ்சுவோம். யா அல்லாஹ், எங்களை உன்னுடைய மேலான பாதுகாப்பிலேயே எங்களை வைத்துக் கொள்வாயாக. எல்லா மாதிரியான ஆபத்துக்கள், விபத்துக்கள், மருத்துவமனை செலவுகள், இது போன்ற நஷ்டகரமான காரியங்களிலிருந்தும் எங்களை சார்ந்தவர்கள், எங்களுடைய உடன் பிறந்தார்கள், யாரெல்லாம் எங்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ அத்துணை நபர்களையும் நீ பாதுகாப்பாயாக என்று நாம் துஆ செய்து கொள்வோம். மேலானவர்களே, இந்த ரமலான் கிடைக்கப்பட்டது என்றால் நாம் எல்லாம் என்ன மாதிரியாக எல்லாம் சிந்திப்போம் என்பதனை நன்றாக யோசித்து பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்க மேல மட்டும் நோன்பு நான் என்ன செய்யல, 30 நாளும் இது மாதிரி நீங்க நோன்பு வைங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை உங்க மேல மட்டும் நாம் என்ன செய்யல, பொறுப்பாக்கல. உங்களுக்கு முந்தையும் ஒரு சமூகம் வாழ்ந்தது அல்லவா, அவர்களின் மீதும் நாம் இதை பொறுப்பாக்கிறோம். அதே போல உங்கள் மீதும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், நாம் இதனை கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த ஒரு தாய் குணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அழகாக நமக்கு உணர்த்தி காமிக்குது. முதல்ல அம்மா நம்முடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது எப்படி சொல்லி அனுப்புவா, பக்கத்து வீட்டுல பார்த்தம்பி, அண்ணன் ஸ்கூலுக்கு போறான், அக்கா ஸ்கூலுக்கு போறா, நீ ஸ்கூலுக்கு போகாம இருக்காத, நீனும் ஸ்கூலுக்கு போ, நீ ஸ்கூலுக்கு போனா உனக்கு என்னவெல்லாம் கிடைக்கும், எதிர்காலத்துல என்ன மாதிரியான அந்தஸ்துகளுக்கெல்லாம் நீ ஆக பெறுவா என்பதை சொல்லி அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவா இல்லையா. அதே மாதிரி அல்லாஹ் நம்மகிட்ட ரொம்ப இறக்கமா ரொம்ப கண்ணியமா சொல்றான். எப்படி, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்க மேல நோன்பு நான் பொறுப்பாக்கி இருக்கேன், நீங்க என்ன பெறலாம் அதில் இருந்து, லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம். இந்த ரஹ்மத்துடைய 10 என்பதாக நமக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த முதல் 10 அப்படிங்கிறது என்னதுங்க, ரஹ்மத்துடைய 10. நிறைய துஆ செய்ய சொல்லி ஹஜ்ரத் எழுதி போட்டிருப்பாங்க. அல்லாஹ் ரஹ்மனா பி ரஹ்மத்திக யா ரஹ்மர் ரஹீமீன், யா அல்லாஹ் இந்த மேல நீ ரஹ்மத் செய், யா அல்லாஹ் இந்த மேல ரஹ்மத் செய். வெறுமனே கேட்டா போதுமா? ரஹ்மத்னா என்ன, எதுவெல்லாம் ரஹ்மத்? ரஹ்மத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்களும் சாத்தியங்களும் நமக்கு எங்கே கிடைக்க பெறும், யோசிக்க வேண்டும் அல்லவா. வெறுமனே துஆ செய்வதால் கிடைத்து விடுமா? அது ஒரு பாதை, அவ்வளவுதான். அல்லாஹ் ரஹ்மனா பி ரஹ்மத்திக யா ரஹ்மர் ரஹீமீன் கேட்கிறது என்ன, ஒரு ரூட். கேட்டா அல்லாஹ் கொடுத்துருவான் தான், கொடுக்கிறவன் தான் அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனா எதெல்லாம் ரஹ்மத்? வெறுமனே துஆ செய்வது மட்டுமே ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான வழியா? இல்ல எதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவுறுத்திருப்பாங்க இல்லையா, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரஹ்மத்துன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ரஹ்மத்தை எல்லாம் முழுமையாக கேட்டு பெறக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு எங்கே கிடைக்க பெறும்? எதெல்லாம் ரஹ்மத்? மேலானவர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரம் ரஹ்மத். இந்த நோன்பு அடையக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா, இது ரஹ்மத். நம்ம
நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த வாலிபம் இருக்கு இல்லையா, முடிஞ்சா 2 ரக்காத் தொழுகிறோம், முடிஞ்சா 8 தொழுகிறோம், முடிஞ்சா 10 தொழுகிறோம், சக்தி இருக்கக்கூடிய அளவுல தொழுகிறோம் இல்லை, இந்த ஆரோக்கியம் இருக்குது அல்லவா, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரஹ்மத். இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரஹ்மத். அடுத்து நம்முடைய வாலிபம். ஒரு குறிப்பிட்ட வயசாயிட்டா தொழறதுக்கு நமக்கே சங்கடம் ஏற்படும். என்னால முடியலப்பா, மூட்டெல்லாம் வலிக்குது. நிறைய வீடுகள்ல தந்தைமார்கள் மகனிடத்துல சொல்ற அந்த வார்த்தையை கேட்டிருப்போம், நீ வேணா பள்ளி வரையும் போய் தொழுத்துட்டு வந்திருப்பா, நான் வீட்டிலேயே இப்படியே தொழுத்துட்டு ஒரு ஓரமா படுத்துக்கிறேன் சொல்றாங்களா இல்லையா? வேளாண் இந்த வாலிபம் நமக்கான ரஹ்மத். இந்த வாலிபம் நமக்கான ரஹ்மத். செல்வம் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கா இல்லையா, கொஞ்சம் காசு போனோம் முடிஞ்சா நம்ம தர்மம் செய்யறது, அல்லது அந்த செல்வத்தை முறையா செலவு செய்யறது. மேலானவர்களே, உங்களுக்கு கிடைக்கப்பட்ட செல்வத்தை நீங்கள் தர்மம் செய்வதை காட்டிலும் அதனை முறையாக செலவு செய்வது என்பது சரியான ஒரு பாதை. நம்மள நிறைய பேர் என்ன செய்றாங்க தெரியுமா, என்னென்னமோ மாதிரியான செலவுகளை செய்துட்டு சதக்கா கொடுத்து அதனை சரி செய்து விடலாம் என்ற ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனை இருக்கிறது அல்லவா, பெரும் பாவம். மேலானவர்களே, பெரும் பாவம், பெரும் பாவம், பெரும் பாவம். அந்த சிந்தனையே பெரும் பாவமானது. எவ்வளவு செலவினங்கள் வீடுகள்ல செய்திகள் கேட்க கொள்ள வைப்பது கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு டிவி போதுமானது. இன்னைக்கு அது இல்லாம யாருமே இருக்கிறது இல்ல. அதுவே ஒரு முசீபத்து தான். என்னோட உஸ்தாத் அடிக்கடி சொல்லுவாங்க, இது ஒரு மழுவூன் என்பதாக சொல்லுவாங்க. டிவி என்பதே சபிக்கப்பட்டது என்பதாக சொல்லுவாங்க. நம்முடைய நேரம் காலம் எங்க போகுதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் அது உதாரணமாக குறிப்பிட்டு சொல்றேன். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். மேலானவர்களே, எவ்வளவு நேரங்கள் அதன் மீதே செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு டிவியில. அது மட்டுமல்ல, இவருக்கு ஒரு பெருமை, என் வீட்டுக்குள்ள 23 இன்ச் டிவி எல்லாம் இருக்க கூடாதப்பா, வீட முழுக்க ஒரு டிவி. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நண்பருடைய வீட்டுக்கு. அவருடைய ஹாலை இவ்வளவு பெருசா இருக்கும், அது முக்கால்வாசிக்கு டிவி. எவ்வளவு பெரிய பாவம் மேலானவர்களே. ஏறத்தாழ அவர் கேட்டா ஈஸியா சொல்றாரு, 1.5 லட்சம் ஆச்சு இந்த டிவிக்குன்னு. கேட்கவே பதட்டமா இல்லையா? உங்க காசு எங்க கொண்டு செலவு செய்வீங்க? அதுல பார்த்தாதான் பார்த்தது போல இருக்குமா? திரையரங்குக்கு செல்லக்கூடாது என்பது சரியத்துடைய கட்டுப்பாடு. திரையரங்கை வீட்டுக்கு கொண்டு எடுத்துட்டோமே, எவ்வளவு பெரிய அநியாயம் இது. பிள்ளைகள் கெட்டு போகாம என்ன பண்ணும்? அது ஒரே வீட்டுல உட்காந்து பார்க்கக்கூடாத அந்த ஒரு நிகழ்வுகளை அப்பா, அத்தா, அம்மா, வயது முதிர்ந்தோர், வயது இளையோர் எல்லாருமே உட்காந்து ஒன்னா பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டோமே, எவ்வளவு பெரிய பாவம் அது. இதெல்லாம் ரஹ்மத்தை கிடைக்கப் பெறுவதற்குண்டான காரணமாக இருக்குமா? இல்லை. ரஹ்மத்தை கிடைக்கப் பெறுவதில் இருந்து நாம் தள்ளி செல்வது காரணமாக இருக்குமா என்பதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுப்பது இதுதான். நமக்கு கிடைக்கப்பட்ட நேரம் என்பது நமக்கான ரஹ்மத். அதனை தக்க வைத்துக் கொள்வதும், அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும், உள்ள காலங்களில் நாம் அதனை பெரிதாக அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்வதற்குண்டான பாதையை இந்த ரமலானிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தான் இஸ்லாம் நமக்கு அதிகம் பல இடங்களில் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய செல்வம், நான் சொன்னது அதுதான். நீங்கள் சதகா செய்யுங்கள், செய்யாமல் போங்க, அது பிரச்சனை இல்லை. ஜக்காத்துங்கிற கட்டாயம் தான் நீ கொடுத்தான் ஆகணும். அதுல இங்க இஸ்லாம் என்ன செய்யல, காம்ப்ரமைஸே பண்றது இல்லை. ஜக்காத்துடைய அந்த நிசாப் வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம ஜக்காத் கொடுத்துட்டு தான் ஆகணும். எப்படி தொழுகிறது உரிமையில பெறுதோ, ஈமான் உரிமையில பெறுதோ, நோன்பு உரிமையில பெறுதோ, அதே போல ஜக்காத்துங்கிறது ஒரு செய்துதான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா சதகா நஃபகான்னு 2 இருக்கும். நம்ம ஏற்கனவே சில இடங்கள் இதை பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நஃபகா அப்படிங்கிறது நமக்கு அல்லாஹ் ஒரு 10 ரூபா தான் கொடுத்துருப்பான். என் தேவைக்கே 10 ரூபா தான், என் தேவைக்கே 10 ரூபா தான். அந்த 10 ரூபா அல்லாஹ் எனக்கு கொடுத்துருப்பான். அதுல ஒரு 2 ரூபா கொடுக்குறேன் பாத்தீங்களா, இது நஃபகா. என் தேவைக்கு 10 ரூபா, அதிகபட்சமா 2 ரூபா 3 ரூபா கிடைச்சிருக்கும். அந்த 3 ரூபா எடுத்துக்கிறது பேர் சதகா. இந்த ஜக்காத்துடைய நிசாப் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை முறையா கணக்கிட்டு 100க்கு 2 அப்படிங்கிறது கொடுக்கறது என்னங்க, ஜக்காத். இதை முறையாக இந்த சமூகத்துல நம்ம செலவு செய்தே ஆகணும். நம்மள நிறைய பேர் செலவினங்களை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நம்மளை நாமே பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால், மேலானவர்களை நாம் இன்றிலிருந்து அதிலிருந்து தௌபா செய்வோம். என்னுடைய செலவினங்கள் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நாம் முறையாக செய்வது என்பது சரியான செலவு. அதன் பிறகுதான் மேற்கொண்ட இந்த நன்மைகளை பெறக்கூடிய செலவு. இது மிக முக்கியம். அடுத்து நமக்கு அல்லாஹ் கொடுத்த ரஹ்மத் என்ன தெரியுமா? அறிவு. நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அறிவு. நான் இந்த இடத்துல மிக சரியானதாக சொல்வதாக எண்ணிக்கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் நம்மில் நிறைய பேருக்கு ஓத தெரிவது கிடையாது. இந்த ரமலானிலே நாம் அதிகம் அல்லாஹ்விடம் கேட்டு பெறக்கூடிய நல்ல நசீபுகளில் ஒன்று குர்ஆனை பார்த்து ஓதுவது,
பார்த்து ஓதக்கூடிய சக்தி நமக்கு பெறவில்லைன்னு சொன்னா இந்த ரமலானிலாவது நீங்கள் நியத்து செய்து கொள்ளுங்கள், நான் எப்படியாவது இந்த குர்ஆனை ஓத பழகிக் கொள்வேன் என்பதா. ஏன்னு சொன்னா குர்ஆனை பார்க்கறதே பெரிய ஒரு நசீபு நமக்கு. குர்ஆனை பார்க்கறதே பெரிய நசீபு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் அப்படிங்கிறது என்னவா இல்ல, ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன், மூணு எழுத்துன்னு சொன்னாங்க. ஒரு எழுத்துக்கும் ஒரு 10 நன்மை இருக்கு என்பதாக சொன்னாங்க. குர்ஆன் நம்முடைய தரஜாவை உயர்த்தும் என்பதாக பல ஹதீஸ்கள் இருக்கிறது. ரஹ்மத் என்பது இதுதான் ரஹ்மத். நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய இந்த நல்ல அமல்கள் இருக்கிறது அல்லவா, நமக்கான வயது, நமக்கான வாலிபம், நமக்கான ஆரோக்கியம், நமக்கான அறிவு, நமக்கான செல்வம், அதனை முறையாக நாம் சரியாக செலவு செய்கிறோம் அல்லவா, அதுதான் நாம் பெற்றிருக்கக்கூடிய ரஹ்மத்துக்கான அடையாளமே அதுதான். அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வெறுமனே துஆ செய்வது மட்டுமல்ல அதனை பெற்றுக்கொள்வதற்கான வழி. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் முறையாக நாம் என்ன செய்வது, அதனை கண்ணியம் செய்வது, அவனுக்கு அதிகம் நாம் நன்றி செலுத்துவது, அவனுக்கு நாம் அதிகம் என்ன செய்யறதுங்க, நன்றி செலுத்தி அடுத்த காலகட்டங்கள்ல யா அல்லாஹ் இவைகளை எங்களுக்கு நிறைவாக கொடுக்க பெறு அல்லாஹ் கேட்டு பெறுவது. அதுதான் நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய செல்வத்தை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க, எதன் மீது செலவு செய்றீங்க, அது பிள்ளைகள் மீது நாம் செய்யக்கூடிய செலவுங்கிறது ரொம்ப அதீதமான செலவு. பிள்ளைகள் மீது நாம் செய்யக்கூடிய செலவுங்கிறது கேட்டானேங்கிறதுக்காக வேண்டி பெரிய மோட்டர் பைக்கை வாங்கி கொடுத்துருது. வீட்டு தேவைக்குன்னு ஓரளவு ஒரு பைக் வாங்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அவ்வளவு பெரிய பைக் அவனுக்கு தேவையில்லை இல்ல. அதுல அவர் போகக்கூடிய அதீதமான அந்த வேகம். இந்த போன ரமலானுடைய காலகட்டங்களில் நிறைய செய்திகள் பரவலாக வந்து கொண்டே இருந்தது. ஆனா அல்லாஹ் ஓரளவு பாதுகாத்தான் இந்த கடந்த 9 நோன்புகள் முடிவு பெற்றது என்பதாக நம்புகிறேன். இன்னைக்கு நைட்டு 10வது தராவிக நமக்கு 9 நோன்பு முடிஞ்சு. இதுவரைக்கும் எந்த செய்தியும் கேட்க பெறல. அல்லாஹ் நம்ம சமூகத்தை பாதுகாப்பானாங்க. பல இடங்களில் இந்த சகருடைய ஏற்பாடு, அதுக்காக வேண்டி பிள்ளைங்க இங்கேருந்து அந்த டிராவல் பண்றது, பைக்ல பெரும்பாலுமான ரோடு காலியா இருக்கக்கூடிய நேரம், இந்த கால நேரங்கிறது அந்த 3:30 மணிக்கு எழுந்துடுறாங்க வீட்டுல எல்லாருமே சகருக்கு, ரோடு காலியா இருக்குங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யுதுங்க, அந்த பைக்லயே டிராவல் பண்றது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம பிள்ளைகள். மேலானவர்கள், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கான அம்மானிதம், பெரும் ரஹ்மத் அவர்கள் உங்களுக்கானவர்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்காக துஆ கேட்கக்கூடிய அந்த பிள்ளைகள் உங்களுக்கான ரஹ்மத், உங்களுக்கான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள். நீங்க துஆ செய்யற அளவுக்கு ஆயிட்டா என்ன பாதுகாக்கணுமா இல்லை? இதெல்லாம் நீங்கள் செல்வத்தை சரியாக செலவு செய்யாத அந்த இடம் என்பதில் உங்களுக்கு வந்து விடும். அதனாலதான் நாம் என்ன சொல்றோம், திரும்ப திரும்ப உங்களுக்கு கிடைக்கப்பட்ட இவைகளை நீங்கள் முறையாக செலவு செய்யும். இந்த ரமலானே பெரிய பரக்கத் தாங்க. சொன்னாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு இடத்துல மெஹராப் ரசூலுல்லாஹ் ஏறுறாங்க, முதல்ல ஆமீன் சொல்லிட்டு ஏறுறாங்க, அடுத்து ஆமீன் சொல்லிட்டு ஏறுறாங்க, அடுத்து ஆமீன் சொல்லிட்டு ஏறிடுறாங்க. சுத்தபால நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. சில முக்கியமான கிதாபுகள் எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குது. அப்ப இறங்கி வந்தவொடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், என்னைக்குமே இல்லாத புதுமையை உங்கள்ட்ட பார்த்தோமே, 3 இடத்துல நீங்க ஆமீன் சொன்னீங்களே, என்ன காரணம்? அப்ப ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, நான் முதல் படியில் ஏறும் பொழுது இந்த மாதிரி என் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா, அது வந்து பதுவா செய்தாங்க, நான் என்ன செய்தேன், அதற்கு ஆமீன் சொன்னேன். அதுல ஒண்ணு ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன, நேரத்தினுடைய அருமை கருதி ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறேன். அதுல ஒண்ணு ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க என்கிட்ட, ரமலானுடைய காலம் கிடைக்க பெற்றும், ரமலானுடைய காலம் ஒருத்தனுக்கு கிடைக்க பெற்றும் அந்த நரகில் இருந்து அவன் விடுதலை பெற்றுக் கொள்ளலன்னு சொன்னா அவன் என்ன ஆகட்டுங்க, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும், இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு அவன் நாசம் அடையட்டும் என்பதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் அதுக்கு ஆமீன் சொன்னேன். பிறகு ஹதீஸ்ல இருக்கு, நீங்க ஆமீன் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் என்று ஜிப்ரீல் என்னை வற்புறுத்தினார், நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்பதாக சொன்னதால ஹதீஸ் இருக்கு. ரமலான் அப்படிங்கிறது அவ்வளவு பாக்கியமான ஒரு மாதம். இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. ரமலான் கிடைக்க பெற்றால் சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு விடும், நரக வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு விடும், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு கடலிலே தூக்கி எறியப்படுவார்கள் என்பதாக எல்லாம் ரிவாயத் இருக்கு. நிறைய ஹதீஸ்ல இருக்கு, முக்கியமான கிதாபுகள் எல்லாம் இருக்கு. ஷைத்தானுடைய தீண்டுதலே இருக்காதா ரமலான்? அப்படிலாம் இருக்காதா? நம்ம நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. என்ன இருந்தாலும் என்னால அந்த நேரத்தை கடந்து அதுல வரவே முடியலையே. அப்ப ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்காது என்பது இதனுடைய பொருள் அல்ல. நீங்கள் எப்படியும் அதில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், அதற்கான வழி இந்த ரமலானிலே உங்களுக்கு உண்டு என்பதுதான் அதனுடைய நோக்கம். எப்படி நீங்க என்ன கேட்டாலும் நல்லா மன்னிச்சிருவோம். இங்க வந்து நிபந்தனையே கிடையாது. ரமலானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இல்ல, நிபந்தனை எல்லாம் கிடையாது. இது செஞ்சுட்டு இது கேட்டாதான் உங்களுக்கு கிடையாது. ரமலான் கிடைச்சாலே நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது கிடைக்க பெறும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது.
அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ரமலான் இல்ல, இந்த ரமலானுடைய மாதத்துல முறையாக நாம் அல்லாஹ்கிட்ட கேட்டு பெறக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது முக்கியமாக இந்த ரஹமத்துடைய 10 இன்றோடு முடிவடைகிறது. மேலானவர்களே, இந்த கடந்த 9 நாட்களை நாம் எப்படி கழித்திருந்தாலும் பரவாயில்லை, இனி வரக்கூடிய அந்த நாட்களை, அடுத்து மகுபிரத்துடைய 10 நமக்கு இருக்க பெறுகிறது, அடுத்து நரக விடுதலையுடைய 10 நமக்கு இருக்க பெறுகிறது. இவைகளை முறையாக நாம் செய்து விட்டோம் என்றாலே, மேலான இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன், ரமலான்ல மட்டுமே அப்படிங்கறத முதல்ல கைவிடுங்க. இந்த தொழுகை, நோன்பு, சதகா, ஜகாத் அப்படிங்கறதுல என்னங்க, காலம் காலமும் நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் நம்ம மீது இருக்கிறது. ரமலானிலே மட்டும் என்பதற்கான ஒரு பெரும் அடையாளத்தை விலைக் கொள்ளுங்க. மீதமுள்ள 11 மாதத்தையும் நான் இதே மாதிரி கழிச்சேன்னு சொன்னா இந்த ரமலான் சரியாயிருச்சுங்கிறதுக்காக அடையாளம். மீதம் என்னுடைய 11 மாதங்கள் இருக்கிறது அல்லவா, அதுவும் இதே மாதிரி ஐங்கால தொழுகை, ஏதோ அவ்வப்போது குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு நசீபு, ஏதோ அவ்வப்போது சதகா செய்யும் நசீபு எனக்கு கிடைக்க பெற்றால் நான் இந்த ரமலானை சரியாக கடத்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளம். மேலானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை மட்டுமல்லாமல் இனி கிடைக்கப்பெறும் எல்லா ரமலானையுமே முழுமையாக நடைபெறக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.